என்ன ஹேம் ஸ்டார்ட் அப் தமிழ்னு ஏதோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து அதை பற்றி பேசலாம். அது வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஏஜென்சி. அவங்க வந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. அதுதான் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம், ஒரு பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறோம். கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா யூனிகார்ன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனினா எல்லாமே யூனிகார்ன்ஸ்னால் எல்லாருமே திங்க் பண்ணுறது வந்து டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் தான். ஸோ தமிழ்நாடு வந்து யூனிகார்ன்ஸ் வந்து பெரிய யூனிகார்ன்ஸ் அவ்வளோ இருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவானது தான் அந்த ஒரு பெரிய யூனிகார்ன். அந்த மாதிரி நிறைய பேங்க் பாஸாக இந்த மாதிரி உருவாயிட்டு வருது. பட் அந்த மாதிரி நிறைய யூனிகார்ன்ஸை உருவாக்குறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் அந்த ஸ்டார்ட் அப் டிஎன்னுடைய ஸ்டார்ட் அப் தமிழா. இது வந்து இது என்னன்னா, இது டிவி ஷோ அப்படின்னு ஒரு சிறுமையாக வந்து ஒரு பண்ணாமல் இது வந்து ஏன் இது பண்ணுறோன்றது நான் சொல்கிறேன். இது என்னென்னா, இப்போ ஜென்ரலாக வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மக்கள் ஒரு நல்ல சென்னை அவங்ககிட்ட நல்ல வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் ஒரு ₹1 கோடி ₹2 கோடி இருக்குன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கோல்டு வாங்குவாங்க, இல்லைன்னா வீடு கட்டுவாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி HNI பீப்புளாக நினச்சாங்கன்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து நல்லா பூம் ஆச்சுன்னா அதுலேருந்து நிறைய பெரிய பெரிய இனோவேட்டிவ் யூனிகார்ன்ஸ் வந்து பிறக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான். ஆமாம், ஒரு பிஸ்னஸ் ரியாலிட்டி ஷோ. அதாவது இப்போ வந்து நம்ம ரியாலிட்டி ஷோன்னு சொன்னோன்னா என்னென்னு இப்போ பாடல்கள், ஆடல்கள், டான்ஸு, மியூசிக்கு, அப்புறம் ஜோக் இப்போ வந்துருச்சு, காமெடி வந்துருச்சு, அப்புறம் சீரியல். இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ரியாலிட்டி ஷோ ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறோம். கரெக்ட், தமிழில் பண்ணுறோம். தமிழில் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா, ஒன்று வந்து 3 விஷயமாக இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து நிறைய தமிழ்நாடு பேஸ்ட் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, அவங்களுடைய பிஸ்னஸை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரிய வைக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல ப்ராடக்ட் நல்ல சர்வீஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வரும். கரெக்ட். 3வது வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த HNIs இருக்காங்களா, HNIஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், ஒரு இனோவேட்டிவான ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்குற ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம், 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான 3 அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லலாம். இது வந்து அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு போகும்போது நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா, துவக்க நிலை நிறுவனங்கள்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப்புங்கிறத தமிழ் படுத்தினீங்கன்னா டேரெக்டாக தமிழ் படுத்த முடியாமல் துவக்க நிறுவனங்கள். ஒரு நிறுவனத்தை துவக்கி வந்து இப்போ கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த தொடக்க நிலையில் அவங்க வந்து ஃபண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு தோணும். சில நேரத்தில் தன் கையால் ஃபண்ட் போடுறது தான் பூட் ஸ்டாப் பண்ணுறோம், சொந்தமாக காசு போட்டு வளர்த்துறாங்க. இப்போ இவங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், 2 விதமாக கொண்டு வரலாம். அதை வந்து சொந்தமாக நான் இப்போ தான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் பிச் பண்ணலாம். ஆமாம், இது சீட் கேபிட்டல் வேணும், அதுவும் பிச் பண்ணலாம். இல்லை நான் ரன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரூபா நான் பார்த்துருக்கேன், இப்போ ஒரு 3 வருஷத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது, இதோட மார்க்கெட் இப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி பிச் பண்ண முடியும். அது கேபிட்டல் வேணுன்றது பிச் பண்ணலாம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் அப்படிங்கிற கம்யூனிட்டி இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த விதத்தில் ஸ்டார்ட் அப்புக்கான இன்வெஸ்டர் கம்மியாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்டார்ட் அப் குறைவாக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையாக இருக்கட்டும், புனேயாக இருக்கட்டும், நான் பார்க்குறேன் நிறைய தொழிலதிபர்கள் 4-5 ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு தொழிலதிபர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, ரியல் எஸ்டேட்டு இல்லைன்னா கோல்டு அந்த மாதிரி ஏதாவது எது ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுவாங்க, எது வந்து நமக்கு அப்பா கண்ணுப்பட தெரியுது அப்படின்னா பண்ணுவாங்க. இன்னொரு தொழிலோட நம்ம இன்னொரு மூலதனத்தை போட்டிருக்கோங்கிற நம்பிக்கை வராது. அதுக்கான காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுனால. ஆனால் அந்த சில ஃபெயிலியரை நம்ம அதுக்காக வளர வேண்டிய நிறுவனங்களை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சில பேர்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது காரணம் என்னென்னா, பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் எல்லா நிறுவனத்திலும் பேங்க் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களால அனலைஸ் பண்ணுறதுக்கான பேங்க் மேனேஜருக்கு ஹீ இஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன். கரெக்ட். பேங்க் மேனேஜர் வந்து பேப்பரின் தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுப்பார். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கட் ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்குமா நடக்காதுங்கிற அனலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரியாலிட்டி ஷோ வந்து உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். அது இல்லாமல் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் டீன் வந்து டான் ஃபண்டு, டான் சீட் இந்த மாதிரி நிறையெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. டான் சீட் கிராண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நல்லா அச்சீவ் பண்ண பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் அப் தமிழா மூலயமா அந்த டிவி ஷோ மூலயமா இன்வெஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து வேலுமணி தைரோகேர் அவர் வந்து அவரோட ஸ்டோரியை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இல்லையா. ஒரு 500 ரூபாவோட இங்கேருந்து மும்பை போயிட்டு ஒரு தைரோகேர் என்ற ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணார். அதாவது தைராய்டு வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், 3000 ரூபா 4000 ரூபா இருக்கும். அதை வந்து 300 ரூபா 500 ரூபா அந்த ரொம்ப அஃபோர்டபுளாக மாற்றும் போது நிறைய பேர் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஒரு அஃபோர்டபுள் டயக்னாசிஸ் இதை வந்து பண்ணதுனால அவர் வந்து எக்ஸிட் ஆகி
ஒரு 4500 கோடி அந்த மாதிரி எக்ஸிட் ஆனார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து மறுபடியும் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு, தமிழ்நாடு கம்யூனிட்டிக்கு திருப்பி தரணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சூப்பர். அதுதான் நாங்கள் ப்ரெஸ் மீட்லையும் பெரிய லான்ச் விஷயம், பண்ணோம். பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஸ் குரூப்னு ஒரு குரூப், அவங்க ஒரு 75 crores கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பான்டெக்னு ஒரு குரூப் ஒரு 25 crores கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன், அவங்க வந்து நேட்டிவ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் வந்து நேட்டிவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸை வந்து உருவாக்குறது அவங்க ஒரு 10 கோடி ரூபாய் லெட்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100-150 கோடிக்கு மேலே எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்துருச்சு. இதை வந்து இது ஏன் வந்து சரி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் தான் வந்துருச்சு, இது வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ணலாம்னா ஏன் வந்து இது டிவியில் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஒரு ஜிஇசி சேனல் பண்ணுறோம்னு நினைக்கிறோன்னா, அப்போ தான் வந்து நிறைய பேர் இப்போ ரீச் ஆகும்போது கரெக்ட். 2 விதமாக ஒன்று, நிறைய ஆடியன்ஸ் சைட்லேருந்து யாராவது திடீர்னு இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் வரலாம். எக்ஸாக்ட்லி. ஒன்று. இன்னொன்று பார்த்தா நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புள் வெளிப்படா தெரியாமல் இருக்கவங்க, ஏப்பா நம்ம இதில் போய் பார்க்கலாமேன்னு. இன்னைக்கு ஒரு 15 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய திறமைசாலிகள்லாம் வெளிப்பட்டிருக்கிறது காரணமே இந்த ரியாலிட்டி ஷோஸ். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சிவகார்த்திகேயன் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் ரியாலிட்டி வந்தவர் வந்து சிங்கர்ஸ், எவ்வளோ சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் தொழிலதிபர்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து நல்ல ஐடியா. அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட இருக்கிற இனிஷியேட்டிவ்ங்கிறது பாராட்டப்படக்கூடியது. இதில் முக்கியமாக என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு செலிபிரிட்டியும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ செலிபிரிட்டியும் வர போகிறாங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி நயன்தாராலாம் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ எல்லாம் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஒவ்வொரு எபிசோடில் ஒரு சாதாரணமான ஒரு தொழில் பண்ணுறவங்க, அவங்க வந்து தள்ளுவண்டிக்காரனாக இருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கும், ஹோம்ப்ரூனராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒரு 5 லட்ச ரூபாய் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வரும். ஒரு 5 லட்ச ரூபாய் கேபிட்டல் அவங்க வாழ்க்கையை மாற்றும், அவங்க பிஸ்னஸை மாற்றக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கிராண்டாக கூட கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு எபிசோட்லேயும். அந்த மாதிரி இது எந்த டிவின்னு ஒன்றும் டிசைட் பண்ணல. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னா டான்ஸு, ட்ராமா, காமெடி. உண்மையாகவே இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து காலேஜ் போகிற இளைஞர், நான் இந்த ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது, எங்கேயாவது வெளியில் பார்க்கும்போது பசங்க ரொம்ப நல்லாவே நம்ம பிஸ்னஸ் ரெட்டையை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சார் நான் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் உங்களை வச்சு தான் பண்ணேன். அந்த மாதிரி தீபாவளிக்கு நமக்கு கிஃப்ட் வந்தது. ஆமாம், கரெக்ட். நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஆல்டோகோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அவங்க இதை வந்து இது பண்ணுறாங்க. இல்லை, அது வந்து அவங்க வந்து நம்ம ப்ரோக்ராம் மேலே இருக்கிற அந்த ஒரு எல்லா அன்பில் அவங்க அனுப்பிச்சாங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி. அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த மாதிரி வந்து மக்களோட மனசையும் ஒரு ஐடியாவை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் தமிழா வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். startuptamila.tv இதுதான் வெப்சைட்டு. இதில் உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்டிங் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்கள் டிவியில் வந்து வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அவங்க உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் வந்து இது பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை ஷோகாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜூரிஸ் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி அப்போ அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக வரணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகிற வினாடி எப்போ வேணாலும் நடக்கும். கரெக்ட். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க கேட்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.